நம்ம வாழ்க்கையில் பல பேர்களிடத்தில் நமக்கு நெருக்கமானவர்களிடத்தில் ரொம்ப அன்பு பாசம் பற்றுலாம் வைத்திருப்போம். ஆனால் ஒன்று அதை எப்படி வெளிக்காட்டுறதுன்னு தெரியாது, அல்லது வெளிக்காட்டவே மாட்டோம். உள்ளுக்குள்ளார அப்படியே இருக்கும் இந்த அன்பு பாசம். வெளிக்காட்டப்படாத பாசம், அன்பு, பற்று அதெல்லாம் இல்லாத ஒரு விஷயத்துக்கு சமம். இருக்குன்னா அதை கண்டிப்பாக நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதுதான் அந்த பாசத்திற்கான அன்பிற்கான அர்த்தம். ஒருத்தவங்க மேலே ஒரு அன்பு பாசம் வச்சுருக்கோன்னா என்னங்க அதுக்கு மீனிங் என்னங்க? அந்த நபர் மேலே நம்ம அளவு கடந்த ஒரு நேசம் வைத்திருக்கிறோம். அவருடைய நலம் விரும்பியாக இருக்கிறோம். அவருக்கு எல்லாமே நன்மையாக நடக்கணும். அவருக்கு செய்கிற எல்லா விஷயங்களுக்கும் நம்ம உறுதுணையாக இருக்கோம், சப்போர்ட் பண்ணுறோம். அப்படி இருக்கிறப்போ ஏதோ காரணங்களால் நமக்கு அந்த அன்பை காட்ட மறந்து விடுகிறோம், மறுத்து விடுகிறோம், அல்லது காட்டாமலே இருந்து விடுகிறோம். அது பல காரணங்கள். ஷை, ஓகேங்களா, வெட்கப்படலாம், காட்டிட்டா அது அவங்க எப்படி நினைப்பாங்களோ, அல்லது ஈகோ, கண்டிப்பாக பாசம் நிறையா இருக்கலாம். ஏதாவது சிறு சிறு பிணக்குகள், கான்ஃப்ளிக்ட்ஸ் வர்றப்போ நான் ஏன் ஃபஸ்ட்டு போய் அவங்கள்ட்ட காமிக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கலாம். வாழ்க்கை ரொம்ப 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 சின்னது. இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு இல்லைங்கிறத விட இந்த செகண்ட் இருக்கும், அடுத்த செகண்டு மனிதர்கள் இல்லை. இருக்கிறப்ப அன்பை பரிமாறிக்கங்க, பாசத்தை வெளிப்படுத்துங்க. ஓகேங்களா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி காட்டப்படாத பாசம் ஒருத்தவங்க இருக்கிறப்ப அவர்களை கொண்டாடாமல் இறந்த பிறகு அவர்கள் போய்விட்டார்களே, இருந்திருந்தால் காட்டியிருப்பேனேன் அப்படின்னு புலம்புறது அதை விட முட்டாள்தனமான ஒரு மோசமான ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லவே இல்லை. இனிமேல் யாராவது அந்த வார்த்தையை சொன்னாங்கன்னா, ஒரு ஆள் இறந்த பிறகு நான் அவங்கள்ட்ட இன்னும் நல்லா பற்றோடு இருந்திருப்பேனே இருக்கிறப்போன்னா, அவர்களை ரொம்ப மோசமான ஒரு ஆளை நீங்கள் பார்க்கணும். ஆக்சுவலாக இப்படி செய்யவே கூடாது. இந்த வீடியோனுடைய நோக்கம், வாழ்க்கையில் நிறைய சந்தர்ப்பங்களில் நிறைய பேரோடு நம்ம இணக்கமாக இருக்கோம், சந்தோஷமாக இருக்கோம். ஆனால் பாசம், உதாரணத்துக்கு பெற்றோர்கள் மேல் வைக்கின்ற பாசம், அதேமாதிரி கணவன் மனைவியினர், ஒரு ஸ்பௌஸ் ஒரு கணவன் மனைவியின் மீதோ, மனைவி கணவனின் மீதோ வைக்கின்ற பாசம், சகோதர சகோதரிகளுக்கு மத்தியில் இருக்கின்ற பாசம், இதெல்லாம் தாராளமாக வெளிப்படுத்தணும். ஓகேங்களா? காலம் கடந்து எட்டப்படுகின்ற ஞானம் ஒரு மோசமான அறியாமைக்கு சமமானது. ஓகேங்களா? இருக்கிறப்போ கொண்டாடுவோம், அது இல்லாதப்போ அந்த நினைவுகளே, நம்ம கொண்டாடிய நினைவுகளே நமக்கு ஆறுதலாக சாந்தப்படுத்துகின்ற ஒரு அமைப்பாக இருக்கும். அதை விட்டுவிட்டு இருக்கிறப்ப நான் செய்யாமல் விட்டுட்டேனே, இனிமேல் என்ன பண்ண போகிறேன்னு புலம்புறதை விட முட்டாள்தனமான விஷயம் எதுவுமே இல்லை. இப்போவே நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, யார் மேலாவது ரொம்ப பாசமாக இருக்கீங்க. பெரும்பாலும் இந்த தகப்பனார்களுக்கு இந்த விஷயம் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். தகப்பனார்கள் அவங்களுக்கு அன்பு வெளிப்படுத்த தெரியாது குழந்தைகள் மேலே. அவங்க கொஞ்சம் பாசத்தை ஃபுல்லாக காட்டிட்டு அவங்க கெட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்போடவும் இருப்பாங்க. ஆனால் அவங்க மிக சிறந்தவர்கள். நான் அந்த பார்ட்டுக்கு வரல. தகப்பனார்களுடைய பாசம் தாய்க்கு அடுத்து தகப்பனார் தான் ஆக்சுவலாக. ஓகேங்களா? அவர்களும் இந்த வீடியோவின் நோக்கம் அவர்களும் பாசத்தை காட்ட வேண்டும் அப்படின்னு தான். தகப்பனார் வேற ஒரு சாப்டர்னாலும் கூட அவர்களும் மனசில் பாசத்தை தேக்கி வச்சுட்டு, பையன் அல்லது பொண்ணு யார் மேலே வேணுனாலும் பாசம் வச்சுருக்கலாம். அவங்க அந்த டன் கணக்கில் வச்சுருக்கிற பாசத்தை காமிக்காமல் இறுக்கமாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த செகண்ட் இருப்போம், அடுத்த செகண்ட் நம்ம இருக்க மாட்டோம். இறைவனின் அழைப்பு எப்பொழுது வருகிறதோ, இவ்வுலகை விட்டு பிரிய வேண்டிய கட்டாய க்யூவில் நம்ம நின்றுட்டுருக்கோங்க. உங்களுடைய டைம், கடைசி மூச்சினுடைய டைம் யாருக்குமே தெரியாது, உங்களுக்குமே தெரியாது. என்னுடைய கடைசி மூச்சினுடைய டைம் யாருக்குமே தெரியாது. அதுதான் இறைவனுடைய மிகப்பெரிய சூட்சுமம். அது தெரியாமல் இருக்கிறனால தான் நம்ம நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அது தெரிஞ்சால் உலகமே கலைபரமாகிவிடும். இப்படி இருக்கின்ற ஒரு அசாதாரணமான, ரொம்ப நிலையற்ற இந்த உலகத்தில் அன்பு நிறையா வைப்போம். ஃபஸ்ட்டு இருக்கிற அன்பை வெளிப்படுத்துவோம். இன்னொன்று, எல்லார்ட்டையும் நிறைய அன்பை பரிமாறுவோம். ரொம்ப கிரெட்ஜ், ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சேர்க்காம, யார் புதிய நபர், நமக்கு தெரியாத நபர் வந்தாலும் வரவேற்போம், அன்பு பாராட்டுவோம், புன்னகைப்போம். நல்லா இருக்கீங்களா, வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்க, நலம் விரும்புவோம். உலகம் எப்போவுமே அன்புமயமாக, அமைதிமயமாக இருக்கட்டும். பாசத்தை வெளிப்படுத்துவோம், இருக்கின்ற பாசத்தையும் வெளிப்படுத்துவோம், பாசம் இல்லைன்னா உண்டாக்குவோம்.